இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலாஜி ரெஃபிஷியன்ட் டெஸ்ட்ல பாடி ஃபியூல் சர்க்குலேஷன் பார்க்க போறோம் இல்லைங்களாங்க. ரைட். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மார்க் த ரைட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்கல்ல. தமிழ்ல பாருங்க. பின்வரும் அறிக்கையில் படித்து சரியான வார்த்தை முக்கியம், சரியான ஆன்சருங்கிறது முக்கியம். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. A healthy person has 12 to 16 grams of hemoglobin per 100 ml of blood. தமிழ்ல ஒரு ஆரோக்கியமான நபருக்கு 100 மில்லி ரத்தத்தில் 12 முதல் 16 கிராம் ஹீமோகுளோபின் உள்ளது. சரியா தப்பாங்க அது ஸ்டேட்மெண்ட்? சரிதாங்களா? சரி. 100 ml சரியா தப்பாங்களாங்க? கரெக்டுங்களா? சரி. 12 to 16 கிராம் சரியா தப்பாங்களா? சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க. A number of platelets in a normal individual is 1.5 lakh to 3.5 lakh per cubic millimeter of blood. சரியா தப்பாங்க இது? தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா சாதாரண நபரில் ரத்த தட்ட அணுக்கள் அர்த்தம். பிளேட்லெட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இது என்ன பண்ணும் பாடியில? டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட் பார்த்தோம்ல. இது என்ன பண்ணும்? பிளேட் என்ன பண்ணும் பாடியில? தட்டணுக்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை தரப்போகுதுங்களா இல்ல ரத்த முறையில் தடுக்க போகுதுங்களா? ரத்த முறைதல் பார்த்தோமா உங்களுக்கு தான் தடுக்க போக சொல்லி பார்த்தோம். அதான் எவ்வளவு நம்பர் பார்த்தோம் நம்ம? 1.5 lakh பார்த்தோமா இல்ல 5 மில்லியன் பார்த்தோமா? நம்ம இது பார்க்காம ஞாபகம் இல்ல. 5 மில்லியன் பார்த்தோம். 5 மில்லியன் டு 5.5 மில்லியன். அப்ப ஆர்பிசி அப்படிங்கிறது வேற, டபிள்யூபிசிங்கிறது வேற, பிளேட்லெட் வேற. என்ன கேட்டிருக்காங்க? அப்ப எவ்வளவு வேல்யூ வரும்? 1.5ல இருந்து 3.5. சரியா தப்பாங்க அது? சரிதான். அடுத்த ஆப்ஷன் 3 பாருங்க. eosinophils are involved in the allergic reaction. சரியா தப்பாங்க? சரிங்களா? இப்போ eosinophils அப்படிங்கிறது டபிள்யூபிசி ஆர்பிசியா இல்ல பிளேட்லெட்ல வருமா? சரி. இந்த eosinophils புரோட்டீன்ஸா விட்டமின்ஸா இல்ல ஃபேட்டா இல்ல லிபிட்ஸா இது வரும்? புரோட்டீன்ஸ் பார்த்தோமா நம்ம எல்லாமே? டபிள்யூபிசி எப்படி தான் பார்த்தோம் இல்ல பிளாஸ்மா இல்ல டபிள்யூபிசில பார்த்தோம் நமக்கு எல்லாம் eosinophilsலாம். டபிள்யூபிசியோட புரோட்டீன்ஸ் தான் இந்த eosinophils நியூட்ரோஃபில்ஸ்லாம் பார்க்க ஞாபகம் இருக்கலாங்க. அதான் பார்த்துருப்போம். என்ன ஆன்சர்னா இதுக்கு மூணுமே சரிதான். ஆப்ஷன் பார்த்தோம்னா டி தான் வரணும். அதாவது 1, 2, 3 எல்லாமே சரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following three statements and mark the right option. கொஸ்டின் முக்கியம், ரைட்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. The plasma without clotting patterns called lymph பார்த்தோம் நம்ம. என்னன்னு சொல்லி பார்த்தோம்? சீரம் பார்த்துருப்போமாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றோம்னா சீரம் தான் வரணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது வருமா? அது ஆப்ஷன் ஏ வருங்களா? வராது இல்லைங்களா? இப்போ தமிழ்ல பாருங்க. உறைதல் காரணிகளின் இல்லாத பிளாஸ்மா நீர் எனப்படும் சொல்றாங்க. சரியா தப்பாங்க? அது தப்பு தான். அடுத்து பி பாருங்க. தைமஸ் இஸ் கால்டு த கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. தைமஸ் சிவப்பு ரத்த அணுக்களின் கல்லறைன்னு சொல்றாங்க. சரியா தப்பா? அது என்ன வரணும் அப்படின்னா அதை வரணும். லிவரா ஸ்பின் வரணுமாங்க? ஸ்பின் தான் வரணும். தமிழ்ல பேரு மண்ணீரல் பார்த்தோமா உங்களுக்கு? மண்ணீரல் தான் வரணும். சரி. அப்ப ரெண்டாவது தப்பு தான். ஒரு தேர்ட் பாருங்க. Thrombocytes are the cell fragments produced from megakaryocytes. சரியா தப்புங்களா? அது சரிங்களாங்க? அது தமிழ்ல பாருங்க. த்ரோம்போசைட்டுகள் மெகா கேரியோசைட்டுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் செல் துண்டுகள் கேட்கறாங்க. சரியா தப்பா? அது சரிதான். அப்போ தேர்ட் கரெக்ட், 1, 2 தப்பு. அப்படி பார்க்கும்போது எது வரணும் நமக்கு? ஆப்ஷன் டி தான் வரணும். புரியுதுங்களாங்க? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் டபிள்யூபிசி இஸ் பிரசன்டட் பை பேசோஃபில்ஸ்? டபிள்யூபிசில பேசோஃபில்ஸ் கேட்கறாங்க. அவங்க டபிள்யூபிசி அளவு கேட்கறாங்க. டபிள்யூபிசி இருக்கக்கூடிய பேசோஃபில்ஸ் இருக்குல்ல அளவு கேட்கறாங்க. தமிழ்ல பாருங்க. மொத்த டபிள்யூபிசியில் எத்தனை சதவீத பேசோஃபில்கள் குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன வரணும்? எத்தனை வரலாம்? ஆப்ஷன் ஏவா பிஆ சிஏடிங்களா? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி எங்க வரலாம்? 6 to 8% எங்க பார்த்தோம் நம்ம? எங்க மோனோசைட்ஸ் பார்த்தோம். மோனோசைட்ஸ் என்னங்க அர்த்தம்? மோனோசைட்ஸ்ங்கிறது புரோட்டீன்ஸா விட்டமின்ஸா என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. பார்த்தலாங்க. ரைட். அப்போ மோனோசைட்ஸ்ங்க 68%. இது எங்க வரலாம்? ஆப்ஷன் சி எங்க வரலாம்? நியூட்ரோஃபில்ஸ் வரலாங்களா? நியூட்ரோஃபில்ஸ்ங்கிறது டபிள்யூபிசியோட பார்ட்டா இல்லைங்களாங்க? பார்ட்டு தான். அப்போ நியூட்ரோஃபில்ஸ் தான் ஆப்ஷனா வரணும், ஆன்சரா வரணும். கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வேலை. இப்போ டி எங்க வரலாம்? என்னங்க? லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ங்க டபிள்யூபிசி எல்லாம் வரும். அப்ப என்ன விஷயம், என்ன வித்தியாசம் இருக்கு? லிம்போசைட்ஸ்னா என்னது, நியூட்ரோஃபில்ஸ் என்ன வித்தியாசம் சொல்லலாம்? சரிங்க.
ஆ ஆமா. அப்போ இது என்னன்னா லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது வேற. நான் பார்த்தோம் என்ன இந்த பேசோஃபில்ஸ் வேற. லிம்போசைட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டியே ஃபங்க்ஷன் பண்ண போகுது. இம்யூனிட்டி அப்படிங்கிறது எப்படி வரலாம்னா ஒன்று டி செல்ஸ்ல வரலாம் இல்லை பி செல்ஸ்ல வரலாம். படிச்சிருப்போம் இல்லைங்களாங்க? உண்மைதானங்க? ஸோ அப்போ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் மாறப்போகுது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். என்ன கேட்டுருக்காங்கன்னா டபிள்யூபிசியில் பேசபிள்ஸ் அளவு எவ்வளோன்னா 0.5 இருந்து 1.5% தான். சரிங்களாங்க? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச் கேட்குறாங்க தமிழ்ல. கரப்பான் பூச்சியின் சுற்றோட்ட அமைப்பு பற்றிய சரியான கூற்று பின்வருவனவற்றில் எதுன்னு கேட்டுக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. இட் இஸ் ஏ க்ளோஸ்டு டைப். வார்த்தை முக்கியம். க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தமிழ்ல இது ஒரு மூடிய வகை சுற்றோட்ட அமைப்பு. சரியா தப்புங்களா? அது க்ளோஸ்டா ஓப்பன்டான்னு பார்த்தோம் நம்ம காக்ரோச்சுக்கு. ஏன் ஓப்பன் சொல்லி பார்த்தோம்? என்ன வித்தியாசம்? என்னங்க? பாடி கேவிட்டி பார்த்தோமா அதுக்கு காக்ரோச்சுக்கு? இல்ல டியூப்ல பார்த்தோமாங்க? ரைட். அப்ப க்ளோஸ்ல வருமா? நமக்கு அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஆப்ஷன் பி பாருங்க. இட் இஸ் ஏ காம்ப்ளிகேட்டட் டைப் ஆஃப் சர்க்குலேட் சிஸ்டம். அது கிடையுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு சாதாரண போயிடும் அதுல. சரிங்களா? ஆப்ஷன் சி பாருங்க. இட் டேக்ஸ் பிளேஸ் வித்வுட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். அப்படிங்களாங்க? டிஷ்யூ இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ணுமா? வாய்ப்பே இல்ல. பாடி சர்ஃபேஸ் டிஷ்யூஸ் தானே அதுக்கு. நம்ம தானங்க? அப்ப அது வராது. எது வரலாம்னா இட் ஹாஸ் ஏ 13 chambered of heart and each segment 1 pair of ostia are present. தமிழ்ல பார்த்தோம்னா இது 13 அறைகள் கொண்ட இதயம் மற்றும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு ஜோடி ஆஸ்டியா உள்ளதுங்கிறாங்க. இதுதான் சரியான ஆப்ஷன் ஆக போகுது. அப்ப ஆப்ஷன் 4க்கு பாத்தீங்கன்னா டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். வார்த்தை முக்கியம். ரைட் இல்ல ராங் கேட்கறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதை மேட்ச் பண்ணணும்? சரியா தப்பா மேட்ச் பண்ணுமா? தப்பா மேட்ச் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம ஆன்சர் பார்க்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்கணும். அது ராங்கா ரைட்டா தான் கேட்பாங்களே. நம்ம என்ன பார்க்க போறோங்க? ராங் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. The arterial and venous pressure of blood constitutes the blood pressure. சரியா தப்புங்களாங்க இது? The atrial and the venous pressure of the blood constitute the blood pressure. சரியா தப்புங்களா இது? சரிங்களாங்க இது? ரைட். அடுத்து பாருங்க. Defective heart valve are the causes of heart murmurங்கறாங்க. சரியா தப்பா அது? Defective heart valve. அப்ப blood flow இருக்குமா கம்மியா இருக்குமாங்க அதுல? என்ன பேர் பார்த்தோம்? ஹார்ட் ஃபெயிலியர் பார்த்தோமா நம்ம? நம்ம தான் பார்த்தோம். நம்ம ஹார்ட் மர்மர் பார்க்கவே இல்லை. ஹார்ட் ஃபெயிலியர் வேணா பார்த்துருக்கோம். எப்போ பாசிபிள் அப்படின்னா அந்த வெசல்ஸ்ல இல்ல ஆர்டரிஸ்ல பார்த்தோம்னா பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும். எப்போ கம்மியாகும்னா டெபாசிட் ஜாஸ்தி ஆவா. அதான் பார்த்தோம் நம்ம. கால்சியம் டெபாசிட் ஆகலாம், ஃபேட் டெபாசிட் ஆகலாம் சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அதான் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ அப்போ அது வராது. தேர்ட் பாருங்க. when the semilunar valves closed the dub sound is produced. சரியா தப்புங்களாங்க அது? டப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லி பார்த்தோம் நம்ம. சரியா தப்பா அது? சரிதானா? ஆன்சர் வருமா? அது நமக்கு வராது. அடுத்து பாருங்க. கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல் பம்ப்ஸ் த பிளட் இன்டு பல்மனரி வெயின். சரியா தப்புங்களாங்க இது? இது தப்பு தானே? இது தப்பு தான். அப்போ ஆப்ஷன் டி தான் வரணும். சொல்ல புரியுதுங்களாங்க? கேட்குற கொஸ்டின் சரி கேட்டுருக்காங்கல்ல? அப்போ ஏபிசி தப்பு, டி தான் வரணும். புரியுதுங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் தட் சீக்வன்ஸ் in which they occur between two joints of diastole. வார்த்தை முக்கியம். two joint diastole. diastole கண்ட்ராக்ஷனா ரெஸ்ட்ல இருக்கிறதுங்களாங்க. பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஏவி வால்ஸ். நான் ஏவி வால்ஸ்னா சொன்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்கள்கிட்ட ஏவி வால்ஸ் சொல்லணும்ல. இது ஏவி வால்ஸ். இது எதுங்க? ஏவி வால்ஸ் பார்த்தோம். ட்ரையும் பை பார்த்தோம்ல. ஸோ அப்போ அதை கேட்குறாங்க. ஓப்பனிங் ஆஃப் ஏவி வால்ஸை கேட்குறாங்க. அடுத்து க்ளோஷர் ஆஃப் என்ன அர்த்தம் அப்படின்னா க்ளோஷர் ஆஃப் ட்ரையும் பையும். நம்ம தானுங்க? சரியா தப்புங்களாங்க? ரைட். அடுத்து சி பாருங்க. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். என்ன அர்த்தம்? சுருங்கதான் விரிவடையறதா சுருங்கிறது. அடுத்து டி பாருங்க. ஃபோர்ஸ்டு ஓப்பனிங் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ். தமிழ்ல அரைச்சந்திர வால்வு பார்த்துருப்போம்ல. அரைச்சந்திர வால்வு அது பார்த்தோம். அடுத்து பாத்துங்க க்ளோஷர் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ். கடைசியா பார்த்தோம் ஆர்டரி சிஸ்டோல். என்ன கேட்கறாங்க? நம்மள அரேஞ்ச் பண்ண கேட்கறாங்க. அதான் முக்கியம் நமக்கு. எதுங்க வரலாம் அதுல? ஏவா பியா சிடி வரலாமா? சியா டியாங்க? ஃபர்ஸ்ட் எதுங்க வரலாம்? அப்போ படிங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் என்னங்க ஆகும்? அப்போ சுருங்க ஆகும் உடம்புள்ளார கண்ட்ராக்ஷன் ஆகணும். அடுத்து என்ன ஆகுது? அடுத்து என்ன ஆகணும்? நமக்கு ஓப்பன் ஆனா க்ளோஸ் ஆகணுமாங்க. நமக்கு வால் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா நமக்கு வால் ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணுமாங்க நமக்கு. சரி அடுத்து என்ன ஆகணும்? அடுத்து என்ன ஆகணும்?
இப்ப வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகணுமா எக்ஸ்பேண்ட் ஆகணுமாங்க நமக்கு? வால் க்ளோஸ் ஆகணுங்களாங்க. வால் க்ளோஸ் ஆச்சு. அடுத்து இப்ப வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகணும் எக்ஸ்பேண்ட் ஆகணுமா நமக்கு? இப்போ வென்ட்ரிக்கல் இப்போ சுருங்கணுமா விரிவடையணுமா நமக்கு? அடுத்து என்ன ஆகணும்? சுருங்கிடுச்சு. அடுத்து என்ன ஆகணும்? இது க்ளோஸ் ஆகணும். வென்ட்ரிக்கல் சுருங்குச்சு அப்படின்னா ஏவி வால்வு ஓப்பன் ஆகணுமா க்ளோஸ் ஆகணுமாங்க? அவுட்புட் போகணும் இன்லெட் க்ளோஸ் ஆகணுமா ஓப்பன் ஆகணுமா? அவுட்லெட் வெளியே போகணும்னா இன்லெட் க்ளோஸ் ஆகணுமா ஓப்பன் ஆகணுமா? க்ளோஸ் ஆகணும். இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகணும்? பிளட் ஃப்ளோ வெளியே போமாங்க. எது வழியே வெளியே போகலாம் அப்படின்னா இப்போ வால் ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணுமா? அது இதுங்க ஆன்சர் வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பிங்க இருக்கு. புரியுதுங்களாங்க? அது பார்த்துங்க என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏ ஆரம்பிக்கிறங்க. ஓப்பனிங் ஆஃப் ஏ வால்ஸ் ஆரம்பிக்கிறீங்களாங்க. அடுத்து பாருங்க எஃப் எது வரும்? ஆர்டி சிஸ்டோல். புரியுதுங்க? சுருங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் ஏவி வால்வ்ஸ். சி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் சிஸ்டோல் வரணும். அடுத்து டி வந்துட்டு போஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் சிமிலர் வால்வ்ஸ். இ பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் சிமிலர் வால்வ்ஸ். இது அரேஞ்ச்மெண்ட் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which one of the following is the matching pair? மேட்ச் பண்ற பேர் கேக்குறாங்க. புரியுதுங்களா? ரைட். சரி ஃபர்ஸ்ட் பாருங்க. லெஃப்ட் சவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு? லெஃப்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஷார்ப் க்ளோஷர் ஆஃப் ஏவி வால்வ்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த வென்ட்ரிகல் சிஸ்டம் அப்பவா? டப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு? எதுங்க? க்ளோஷர் ஆஃப் சரியா தப்புங்களா? இது சரியா தப்புங்களாங்க? இது டப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு? க்ளோஸ் ஆகிறப்ப ஓப்பன் ஆகிறப்பயா? ஓப்பன் தான் பார்த்தோம் நாம. இது ஓப்பன் சொல்லி பார்த்தோம் நாம. என்னங்க புரியலங்க? மூணு டப்புன்னு பார்த்தோம் நாம. ரைட், ஓகே. அப்போ க்ளோஸ் எப்போ பார்த்தோம் நாம? லெஃப்ட் எப்போ பார்த்தோம் நாம? ரெண்டு மூடும்போது பார்த்தீங்களா நாம? ரைட். அடுத்து பாருங்க சி பாருங்க. பல்சேஷன் ஆஃப் ரேடியல் ஆர்டரி வால்ஸ் இந்த பிளட் வெசல் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் பீட் எப்போ ஆரம்பிக்கும்? இங்கே ஆரம்பிக்கும் நமக்கு. எஸ்ஏ பார்த்தோமா நம்ம? ரைட். அப்போ இதுக்கு எஸ்ஏ வரணும். இது வருமாங்க அப்போ நமக்கு ஆன்சரா? பி பாருங்க. பல்சேஷன் ஆஃப் த ஆர்டரி ரேடியல் ஆஃப் வால்ஸ் இந்த பிளட் வெசல். இது வருமாங்க நமக்கு? அது வராது. இப்போ வேறு வரணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப்பா டப்பு வருமாங்க நமக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ரைட், பார்த்துருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? தப்பு கேட்டுறாங்க, சரி கேட்கல. கீழே கோடு போட்டுங்க. ஃபால்ஸ் தான் முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. blood from the right side of the heart is carried to the lungs by the pulmonary artery. சரியா தப்புங்களாங்க? அது blood from the right side is of the heart is carried from the lungs by the pulmonary artery. சரியா தப்புங்களாங்க? அது சரியா தப்புங்களாங்க? அது சரியா தப்புங்களாங்க? அது ரைட். அடுத்து பாருங்க. the term pleuria refers to the double layer of covering of the kidney. நீங்க கிட்னி வராது, என்ன வரணும்? லங்ஸ் தான் வரணும். ஸோ இது தப்பு நமக்கு. புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்க. pancreas is the both exocrine and endocrine gland. சரியா தப்புங்களாங்க? அது என்னங்க அர்த்தம் அப்படின்னா? எக்ஸோனா எண்டோனாங்க? எண்டோன் ஆழமில்லா சுரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த pancreas என்ன பண்ணணும்னா இந்த இன்சுலின் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்சுலின் என்ன மாதிரி சுரப்பி? இன்சுலின்ங்கிறது என்ன மாதிரி சுரப்பி? நாளமுள்ளவா நாளமில்லா சுரப்பியாங்க? நாளமில்லா சுரப்பி. ரத்தத்தை கலந்துரும் இன்சுலின். நம்ம தானங்க? நாளமில்லாம போயிருமா போகாது? நம்ம தானங்க? அப்போ pancreas எண்டோக்ரைன் அப்படிங்கிறது இன்சுலின் குளுக்கோகான் வரும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிரன் பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் பண்றாங்கல்ல, உணவு செரிமானத்துக்கு ஜூஸ் தேவைப்படுது இல்ல என்னங்க? pancreas ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கும் பயன்படுது? அது செரிமானத்துக்கு பயன்படுது இல்ல. அது நாளமுள்ள சுரப்பியா போகும். அது அப்ப பாத்தீங்கன்னா எண்டோக்ரைனுங்கிறது இன்சுலினும் குளுக்கோகானும் போகும், pancreas போகும். எக்ஸ்பிரன் பாத்தீங்கன்னா என்ன போகும்? டைஜஸ்டிவ் ஜூஸ் போகும். டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படிங்கிறது எக்ஸோக்ரைனா உள்ள வந்துடும். நாளமுள்ள சுரப்பி வேற, நாளமில்லா சுரப்பி அப்படிங்கிறது வேற. புரியுங்களா? ரைட். அப்ப எதுக்கு ஆன்சர் வரணும்? எதுக்கு ஆன்சர் வரணும்? இதுல ஏவா பியாங்க? பி வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. in a person both ventricle of heart vertically pumps 200 ml of blood. நம்பர் முக்கியம். during one cardiac cycle. புரியுதுங்களாங்க? the heart rate is 77 minutes. can you calculate the cardiac output of this person? தமிழ்ல பாருங்க. ஒரு நபரில் இதயத்தின் 2 வென்ட்ரிக்கல்களும் ஒரு இதய இயக்க சுழற்சியின் போது 200 மில்லி ரத்தத்தை முழுமையாக வெளியேற்றுகின்றன. நம்பர் முக்கியம். அடுத்து
இதய துடிப்புங்கிறது எவ்வளவு நிமிஷம் சொல்றாங்க 77 ஆகும். இந்த நபரினுடைய இதய வெளியீட்டை கண்டறிஞ்சு இருக்காங்க. என்ன அர்த்தம்? அவுட்புட் பார்க்கணும் நாம. எப்படி அவுட்புட் பார்ப்பீங்க நீங்க? எப்படி அவுட்புட் பார்ப்பீங்க? வெளிப்பாடு பார்ப்பீங்க நீங்க எதை மல்டிபிளை பண்ணுவீங்க? எதை பண்ணணும்? ஹார்ட் ரேட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எதை கொடுத்துருக்காங்க? ஓகே 200 கொடுத்துருவாங்களா? இப்போ என்ன வரும்? வேல்யூ வரணும். டெஃபினேஷன் அதாங்க, டோட்டலா வெளியே பம்ப் இருக்கிறது தான். புரியலங்க? பாஸ் பண்ணிட்டீங்களா? அதாவது டோட்டல் பம்ப் 70 ml தனித்தனியா கிடையாது. ஈச் அப்படியே இண்டிவிஜுவலா தனித்தனியா எடுத்து நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். நம்ம தனித்தனியா பார்க்க கூடாதுல்ல. நம்ம புரியுதுலங்க? தனித்தனியா சொல்றீங்களா நீங்க? அப்படி வராதுங்களேங்க. டோட்டல் பம்ப் தாங்க அப்படி வரும். ஒரு கார்டியக் சைக்கிள்ங்கிறது பாருங்களேன், பிளட் வெளியே போகுது அப்படின்னா இல்ல வெளியே போகுது இல்லைங்களா, டோட்டலா எடுத்துப்பாங்க. 70 எடுத்துப்பாங்களே, டோட்டலா பார்க்கும். தனித்தனியா பார்க்க கூடாது நம்ம அப்படின்னா இல்லைங்க. போத் வருதுன்னு சொல்றீங்களா நீங்க? புக்கு தனித்தனி கொடுத்தா சொல்றீங்களா நீங்க? இல்லைங்க, ஈச்சுனா சேர்த்தாங்க பார்க்கணும். நம்ம எப்படி தனித்தனியா பார்ப்பீங்க நீங்க? வந்துட்டு 70 ml. வந்துட்டு 1 200 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து 200 ml எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வராதுங்களாங்க. இதுக்கு டெஃபினேஷனே அதாங்க அர்த்தம். ஈச் வெண்டிக்கல் எடுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அதான் டெஃபினேஷனே. சைக்கிளுக்கு அதான் அர்த்தமே. நமக்கு கார்டியாக் சைக்கிள் அர்த்தமே என்ன அப்படின்னா போத் ரெண்டு சேர்ந்து தான் அர்த்தமே நமக்கு. அதுல அப்ப இதுதான் வரும் நமக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டிமுலேட்டிங் ஏ சிம்பாத்தட்டிக் நர்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆசிலேட்ஸ் இட் த்ரூன்னு கேட்குறாங்க. எதுங்க வரணும்? ரிலீஸ் ஆஃப் அசிடைல் குளோரின், இன்ஹிபிடேஷன் ஆஃப் அட்டிலின், அடுத்து ரிலீஸ் ஆஃப் அட்டிலின் வரும். எதுங்க வரணும்? அதுல என்னங்க வரணும்? என்ன வரணும்? ஆப்ஷன் சிங்க, ரிலீஸ் ஆஃப் அட்ரினலின் வரணும். புரியுதுங்களாங்க? ரைட். எப்போ ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும்னா அட்ரினல் கிளாண்ட் ஜாஸ்தி ஆகும், சுரப்பி ஜாஸ்தியாக ஹார்ட் பீட்டோட பம்பு ஜாஸ்தியானே போகும். புரியுதுங்களாங்க? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. The P wave represents the dash in the ECG. எதுங்க குறிக்குது? எதுங்க குறிக்கும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, electrical excitation of the arteria-வா, depolarization of arteria-வா, contraction of both the arteria-வா, all of these ஆங்களாங்க. all of these தான். புரியுதுங்களா? ரைட். அடுத்து கடைசி 12th क्वेश्चन பாருங்க. Heart beat of humans is controlled by மனிதனின் இதயம் துடிப்பு எதன் மூலம் கட்டுப்படுத்துன்னு கேட்காங்க இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க, சிம்பாத்தட்டிக் அண்ட் பாராசிம்பாத்தட்டிக் நர்வ் சிஸ்டமா, இல்ல மெடுலரி ஹார்மோன்ஸா, இல்ல ஹைப்போதலாமஸா, இல்ல போத்துங்களாங்க? எது வரலாங்க? ஆப்ஷன் ஏவா இல்ல பி வரலாமா, சி வரலாமாங்க? போத் ஏ அண்ட் பி வரலாம். புரிஞ்சுங்களாங்க? அப்போ சிம்பாத்தட்டிக்கும் கண்ட்ரோல் பண்ண போது இதுவும் கண்ட்ரோல் பண்ணுது. எங்களை எங்கன்னு சொல்லி பார்த்தோம், இல்ல மெடுலரி ஹார்மோன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வரலாம்? ஏ வரும், பி வரும். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டி தான் வரும். அடுத்த லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following true for heart attack? cardiac arrest வேற heart attack வேற நம்ம பாத்துறீங்களாங்க? ரைட். ஆப்ஷன் பாருங்க, state of heart when it is not pumping blood effectively enough to meet the needs of the body, அது வருமா? heart stops beating வரலாமா? இல்லனா heart muscle is suddenly damaged by an inadequate blood supply வரலாமா? இல்ல all of these எல்லாமே வரலாமா? எதுங்க வரலாம்? ஹார்ட் அட்டாக் பார்த்தணுங்க, அதான் முக்கியம். அடிக்குவேட் பிளட் சப்ளை சி தான் வரும் ஆன்சர் அதுல. புரியுதுங்களா? அப்போ ஹார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டேமேஜ் பை இன்அடிக்குவேட் பிளட் சப்ளை இருந்துச்சு என்ன வரும்னா ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. புரியுதா சொல்றது? ரைட்.
ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாங்க.